இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராய் உணர்வு காதல் இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராய் உணர்வு காதல் இது காதல் உனக்கென்று விடியுமே உயிர் காதலை நீ உணரும் போது உலகமே உனக்கென்று விடியுமே காதல் இது காதல் கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு இருவர் ஒருவராய் உணர்வு இது காதல் சிவனே கார்த்தி கார்த்தி என்ன பண்ற கார்த்தி? உனக்கு போயிட்டு இருக்கேன் பாட்டி. பிரஷ் பண்ற மாதிரி கேக்குறது. மணி எத்தனடா? 4 தான் ஆச்சு. போய் தூங்குங்க. சாரிப்பா, சாரிம்மா.
Bye, Jill. Take care. பயந்தாங்குழி. நீ கத்தாதறியா? பாத்தியா கார்த்திக், ராங் கனெக்ஷன் போல இருக்கு. என்னது? இல்லீகல். யாரோ பத்த நம்ம வரத போக போய் தொலை. பசுமா மாட்ட போறாங்க. ஐயோ திருடன் 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 பிடிங்க பிடிங்க திருடன் திருடன். என்னடி இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க? யாரோ திருடன் திருடன் கத்துனது கேட்டு நான் வெளியில எரும மாடு போற போக்குல அந்த திருடன் உன்னையும் தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்கிட்ட பணம் இருக்குதோ இல்லையோ மானம் மட்டும் தான் என்கிட்ட மிச்சம் இருக்கு. அத நீ மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்க. நம்மள அங்க பார்த்தது அந்த குமார் எங்களோட வைஃப் தானே? நல்லா பாத்துருப்பாங்கல்ல? அட கடவுளே, நம்மள போய் திருடுங்கன்னு சொல்றாங்க. அங்க திருட்டு தண்ணி பண்ணிட்டு இருந்தது யாருன்னு தெரியும்ல? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, யாரு கண்ணிலையும் படாம அவங்க இங்க வரதுக்கு நீதான் அனுக்கிரகம் பண்ணணும். நாம் பறித்த குழிக்குள் நாமே விழுகிறோம். நாம் உருட்டும் கல் நம்மீதே வந்து விழும். அப்படின்னா பிரச்சனை கன்ஃபார்ம், அப்படித்தானே? கடவுளே, வந்துட்டாங்க. பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாப்பா, வா சீக்கிரம், வா வா, வந்து ஏறு, உள்ள போங்க. டேய் தம்பி, இங்க பாருப்பா. உனக்கு சாப்பாடு இல்லைனாலும் இவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். டேய் இங்க பாரு, கேட்கவே மாட்டேங்கிறானே. இவளை நீ பத்திரமா கண்கலங்காம பாத்துக்கணும். அது மட்டும் இல்ல, எப்பவும் எந்த அன்போடையே நீங்க வாழணும். நீ சாப்பிட்டு இவ பட்டினி கிடக்க கூடாது. கர்த்தாவே, நீங்க தான் இவங்களை ரசிக்கணும். நாம கிளம்புவோம். பேசுறத நிறுத்திட்டு போட்டு எடுங்க. ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஃபியூச்சர் பத்தியா? நாம செஞ்சது தப்புன்னு தோணுதா? இல்ல. அப்புறம் நம்ம அந்த வழியில வந்திருக்க கூடாது. எந்த வழி? அதனாலதான் அவங்க 2 பேரும் பாதியிலே பிரிஞ்சு போயிட்டாங்க. ஜகதாரணினி பரிபூரணினி ஜனனி, அகிலத்தை ஆளும் தாயே, ராஜராஜேஸ்வரியே, நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். டேய், எத்தனை தடவை சொல்லிருக்க கோயிலுக்குள்ள போன் ஆன் பண்ணி வைக்காதன்னு? அடிக்கிறது உங்க போன். அப்படியா? அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? என்ன ஆனந்தம்? சரி, இப்போ வந்துடுறேன்.
ஃபாதர், என்ன வர்க்கி சார்? எங்க ஃபாதர் இவ்வளவு அவசரமா போறீங்க? தெரிஞ்சவங்க செத்துட்டாங்க, அதான் போயிட்டு இருக்கேன். செத்துட்டாங்களா? யாரு செத்தது? யாரு எப்போ சாவாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? மேத்யூஸ், ஆனந்தம், என் பாக்கெட்ல இருந்த பணம் எங்க போச்சு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நிறைய வாட்டி என் பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்திருக்கேன். சத்தியமா நான் பாக்கலங்க. அப்படியா? 1000 ரூபாய் வச்சா 100 ரூபாய் தான் இருக்கும். 100 வச்சா 10. நீ இல்லனா வீட்ல வேற யார் எடுப்பா? திருடி. என்ன சொன்னீங்க? நான் திருடியா? கத்தாதடி, இது பஸ்ஸுடி. யாராவது கேட்டா அசிங்கமா நினைப்பாங்க. கார்த்தி, நீ எப்பயாவது என்கிட்ட பொய் சொல்லிருக்கியாடா? இல்ல. பட் நான் சொல்லிருக்கேன். இட்ஸ் ஓகே. டிக்கெட்ஸ் 2 ஊட்டி. 2600. பேலன்ஸ் 400. Keep it tips. 400 ரூபா டிப்ஸா? 400 ரூபாய் டிப்ஸா? கம்மன் இரு. ஹனிமூன் ட்ரிப்பா? கில்லாடி, கண்டுபிடிச்சிட்டீங்களே மாமா. கார்த்திக் சரியா கண்டுபிடிச்சிட்டாருல்ல? பெரிய ஆள் நீ. ஐ ஆம் கோயிங் வித் கார்த்திக். அவ இந்த மாதிரி பண்ணிருக்கான்னா அதுக்கு காரணம் காதல் தானே. கம்பைன் ஸ்டடீஸ்னு சொல்லி 2 பேரையும் இன்னைக்கு வீட்டை விட்டே போக வச்சிட்டீங்கல்ல. நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன போட்டு திட்டுறது. சின்ன பொண்ணுங்க மேல சந்தேகப்பட்டா அவங்களுக்குள்ள நம்ம மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் போயிடும்னு சொன்னாரு. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? அந்த பையன் விட்டு சேர்ந்தவங்க எப்படி உங்க ஆளுங்க தானே? நான் ஆடிட்டிங் போயிட்டு வருது மேத்யூவோட போட்ல தான். போட்ல வச்சு பார்க்கும்போது சும்மா நடந்து வரும்பொழுது ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான் பழக்கம். எத்தனை தைரியம்! ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். பசங்களை செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படித்தான் ஆகும். அந்த மேத்யூஸ் வீடு வரைக்கும் போய் பார்க்கலாமா? ஏதாச்சும் தகவல் கிடைக்கும்ல. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு வச்சுப்போம். ஆனா ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். அதோட சர்ச்சோட பெரிய ஃபாதருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கர்த்தர் தான் காக்கணும். இப்ப என்னதான் செய்யறது? முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும். அப்புறம் 2 பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து நம்ம குடும்பத்துல வேற மதத்தை சார்ந்தவங்க வந்து வாழறது கஷ்டம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவனை மதம் மாற வச்சாச்சுன்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். நான் இங்க என் மகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும்போது நீங்க திருசபைக்கு ஆளை சேர்க்கலான்னு பாக்குறீங்களா? நாம மட்டும் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிக்க முடியலனா அவங்க 2 பேரும் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னா குழந்தைங்க இருப்பாங்க. ரீட்டா, சின்ன வயசுல மாளிகைப்புறத்துல தாண்டமையும் நானும் மண் சட்டியை வச்சுக்கிட்டு அப்பா அம்மா விளையாடி இருக்கோம். ஆனா இன்னைக்கு அவளே என்கிட்ட வந்து நான் அப்படியெல்லாம் விளையாடினதே இல்லைன்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? அப்படின்னா அதாவது இது குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி கொஞ்ச நாள்ல மறந்துடும். ரீட்டா, கோ இன்சைட். ஏன் மேத்யூஸ், பொழுது விடியறதுக்குள்ளேயே அவங்க ஊரை விட்டு போயிருக்காங்கன்னா உதவி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்கல்ல? கரெக்டா? ஐயோ கர்த்தாவே, அடிக்காத. இல்லாதவனே, இனிமே இவன் முகத்தை கூட நான் பார்க்க கூடாது. இவனை நான் வேலைக்காரனாவா பார்த்தேன், இந்த வீட்டுல ஒருத்தனா பார்த்தேன். அப்படி இருந்தும் இவன் என்னடானா? போதும் மேத்யூஸ், நான் செஞ்சது அவ்வளவு பெரிய தப்பா ஃபாதர்? உன்னை உண்மையான அன்பு உள்ளங்களை பிரிக்க கூடாதுன்னு தானே நம்ம மதமும் தெளிவா சொல்லிருக்கு ஃபாதர். மேத்யூஸ், நம்ம மதத்தை பத்தி பேசாத. இங்க வா, சொல்லு. அந்த 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது ஃபாதர். அக்கறைக்கு மட்டும்தான் நான் கூட்டிட்டு போனேன். அவங்க ஜோடிய பார்க்கும்போது நீ முதல்ல போட்டுக்கு போ. சின்ன குழந்தை கூட தெரியக்கூடாது. இல்ல ஃபாதர், இந்த குடும்பத்துக்கு நன்றியோட இருப்பேன். நன்றியோட இருப்பான். என்ன ஃபாதர் இதெல்லாம்? இதுக்கு மேலேயே இவன் இங்க இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். இல்லனா ஊர் பூரா இதைய சொல்லி தம்பட்ட அடிச்சிருவான். வாங்க சார், உள்ள வாங்க. வணக்கம். உட்காருங்க. இட்ஸ் ஓகே.
இது வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுங்க. தப்பா எதுவும் நடந்திருக்காதுன்னு நாம நம்புவோம். ஆனா அவன் அவளை கூட்டிட்டு எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மேத்யூ சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஃபாதர், தினமும் ஒரு வேளையாவது அவன் என் கூட உட்காந்து சாப்பிடுவான். ஒரே ஒரு வாயாவது அவன் என் தட்டுல இருந்து சாப்பிட்டா எனக்கு நிம்மதி. அவன் எனக்கு மகன் மட்டும் இல்ல மேத்யூ சார், ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கூட. புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வயசு பசங்க. உண்மைதான். எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம். அது வரைக்கும் நம்மளோட இந்த 2 குடும்பத்தை தவிர வேற யாருக்குமே இது தெரியக்கூடாது. குட் மார்னிங். குட் மார்னிங். நியூலி மேரிட்? ஜஸ்ட் மேரிட். ஓகே. என்ன? அது நான் ஐ லவ் யூன்னு மட்டும் இப்ப சொன்னேன்னா அதுக்கப்புறம் நான் கத்திடுவேன். அது இல்ல. பின்ன சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு இப்படிதான் நடக்க சொல்லி கொடுப்பாரு. ஓ, சாருக்கு ஹோம் சிக்னஸ் வந்துச்சா? எனக்கு கமல்ஹாசன் படத்துல இப்படி ரொமான்டிக்கா நடிப்பாருல, அதுதான் ஞாபகம் வருது. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் வராதுல்ல? கம். Hey, I'm gonna kill you. பிடிச்சுக்கோ. ரியா. ஏய், நில்லு. கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஆசையாசையா காதல் கவிதையொன்று பாடி, தீரா கனவில் ஊஞ்சலாடி, ஆசையாசையா வெட்டு போல காற்றில் தாவி, சிட்டு போல வானில் நீந்தி, மெட்டு போல காற்றில் தாவி, சிட்டு போல வானில் நீந்தி, யாரும் காணாத கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஆசையாசையா 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 எங்கும் தேன் தழும்பி பூக்களாடும், பூவின் வாசம் காற்றும் பாடும், காற்றின் நீரம் கண்ணில் மோதும், கண்ணின் ரேகை என்னை தேடும், ஆசையாசையாய் ஆசையாசையாய் வெட்டு போல் காற்று தாவி, சிட்டு போல வானில் நீந்தி, வெட்டு போல காற்று தாவி, சிட்டு போல வானில் நீந்தி, ஷபரி பபா ரபப கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து, காதில் காதில் என்னை சேர்த்து, ஓ
ஆசையாசையாய் 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 உந்தன் வார்த்தை போடும் ஒற்றை தாயம் உள்ளமாடும் கள்ளமாயம் நெஞ்சம் ரெண்டும் கொஞ்சம் தூரம் காதல் கட்டும் சேது பாலம் ஆசையாசையாயும் மேல் ஆசையாசையாய் மெட்டு போல காற்றில் தாவி சிட்டு போல வானில் நீந்தி மெட்டு போல காற்றில் தாவி சிட்டு போல வானில் நீந்தி ஷபரையோ ஷபரிவ கண்ணில் கண்ணில் உன்னை பார்த்து காதில் என்னை சேர்த்து ஆசையாசையா உன்மேல் ஆசையாசையா எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, ஒன் செகண்ட். நீ மேல போ, நான் வரேன். சீக்கிரம் வந்துரு. Sir, we need some more advance money. How much is the balance? Once again, 13,000. We will make it immediately. Yeah. Please make the bill. Sure, sir. Bill ready பண்ணுமா. ஓகே சார். Come. Hey, what happened? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஏய், What? no. Come on. Give me a kiss. Come on, Riya. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். Please. Please, 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 please. நான் உள்ள வரவா? Go, man. Hey. Everything after marriage, okay? அது வரைக்கும் nothing. ரியா, நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வரேன். டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடு. Thank you very much, sir. Sure. This is your bill, sir. Thank you. Welcome, sir. Coming. ஹாய். கார்த்திக், இவ்வளவு நேரம் நீ எங்க போன? அட்லீஸ்ட் கால் ஆஃப் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம்ல. பேக் பண்ண, நம்ம கிளம்பலாம். We are shifting to another hotel. Why? எங்க என்ன ப்ராப்ளம்? இங்க வேற புக்கிங் இருக்கா? இதுக்கு மேல போவா சார். என்னாச்சு?
இட்ஸ் ஓகே கம். கார்த்திக். யா இந்தாங்க. தேங்க்யூ. I can't stay here. இவ்ளோ கேவலமான ரூம்ல இது வரைக்கும் நான் ஸ்டே பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கியா? கார்த்திக் ஷட் அப். வாமிட் வர மாதிரி இருக்கு. Come on, let's go. சீரியா? We don't have enough money. Why? What happened? செலவு பண்ணும்போது ஞாபகம் வரணும். வாங்கினது எல்லாமே எக்ஸ்பென்சிவ். என்கிட்ட கணக்கு சொல்றியா? எனக்காக செலவு பண்ணது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோ. I'll pay everything back. காசு இல்லாம நான் வித்தது என் செல்போனை. கார்த்திக், பேக்ல என்னோட பேங்கிள்ஸ் இருக்கு. நீ வேணா அதை பத்துட்டு வந்துரு. வேற ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் மத்தது எல்லாத்தையும் பேசிக்கலாம். இதுலதான் நான் வச்சிருந்தேன். அது நீ பாத்தியா? ஹோட்டல்ல நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி பேக்ல இருந்தது. கம் ஆன், நம்ம போய் அங்க செக் பண்ணிட்டு வந்துடலாம் வா. நான் வரல. Why? கண்டிப்பா அது அங்க இருக்காது. அது அங்க இருக்காதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சத்தியமா சொல்லு, நீ அதை எடுத்தியா? போய் சொல்லி என்ன சீட் பண்ணலாம்னு நினைக்காத. சீட்டிங்கா? What do you mean? என் அப்பா கூட எனக்கு சொந்தமான பொருளை என்கிட்ட கேட்காம எடுத்தது இல்ல. அப்போ உங்க அப்பா கூடவே நீ அங்கேயே இருக்க வேண்டியதானே? Now I'm sure நீ தான் அதை எடுத்திருக்கணும். Priya, mind your words. You cheat. Don't call me a cheat. You're a liar. இரு, நான் யாருன்னு காட்டுறேன். ஹலோ அப்பா, நான் தான்ப்பா. கார்த்திக், எப்படிடா இருக்க? இருடா. சொல்லுடா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம உங்களை விட்டுட்டு நான் வந்துட்டேன். பரவாயில்லடா, பரவாயில்ல. எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே திரும்ப வரேன்ப்பா. வந்துடுறா, சீக்கிரம் வந்துடுறா கண்ணா. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. சரிடா, சரி. அப்பா, அம்மா, உம்மாடா கண்ணா. சி உன்ன மாதிரி ஒரு இடியட்காகவா நான் வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த போன் இப்ப கொடு. கார்த்திக். ஏனா? கார்த்திக் எங்க இருக்கானா?
ஹலோ மா, நான் தான் ரியா பேசுறேன். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, என் பொண்ணு ஃபோன் பண்ணிட்டா. நீ எங்க இருந்தமா பேசுற? சொல்லுடா. திடீர்னு எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுமா. என்ன வெறுத்துற வேண்டாம்னு மட்டும் அப்பா கிட்ட சொல்றியா? நீ இப்ப எங்க இருக்கேன்னு சொல்லு. ஐ அம் வெரி சேஃப் மா. நான் அங்க தான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ. ஷிட். இதுல சார்ஜே இல்ல. நான் ஊருக்கு போறதுக்கு ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு போ. நீதான் பெரிய இவளாச்சே, நான் இல்லாமலே வரப்பாரு. நில்லுடா இடியட். தேவையில்லாம எல்லா பணத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன். ச்சே. அண்ணா, பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்? நேரா போய் அந்த மேட்ல ஏறி இறங்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா. என்னம்மா? நதிங் சார். சார். சார், அந்த ஆளு என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னது? அந்த பையன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கான். எங்க போனோம் சார்? எர்ணாகுளம் போகணும் சார். எர்ணாகுளமா? ஆமா சார். ஆமா, எதுக்கு அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்க? நான் பார்க்கலையே சார். நீ பார்த்தது நான் தான் பார்த்தேனே சார். சத்தியமா நான் பார்க்கல சார். ஏண்டா, போலீஸ் கிட்டே போய் சொல்றியா? சார், உங்க மேல சத்தியம் சார், நான் பார்க்கல சார். சரி, பஸ் வந்துருச்சு சார். நீ போமா. வாங்க வாங்க வந்து ஏறுங்க. சார், ப்ளீஸ் சார். எத்தனை பேர் வாங்க வாங்க. அவரை விடுங்க. I'll manage. சார் சார் வாங்க சார், வாங்க. இது வச்சுங்க சார். சரி சரி, போ போ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஏய் தம்பி, பாத்து போப்பா. நிறைய சீட் இருக்கு. ஏறுங்க ஏறுங்க. alright. ஒரு நல்ல நேரம் டிக்கெட்க்கு என்கிட்ட காசு இல்லாம போச்சு. இல்லைன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருப்பேன். போலீஸ் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 3 டிக்கெட் தானே? டிக்கெட் எடுத்துட்டீங்கல்ல? டிக்கெட்ஸ். Keep it tips. டிப்ஸ் தானே? சார், கொஞ்சம் மாறி வந்து உட்காருங்க. வேண்டாம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். என்ன வேண்டாமா? ஒரு எர்ணாகுளம் 2 இல்லையா? 1 போதும் சார். நான் எனக்கு சொந்தமான பணத்தை தான் கேக்குறேன். உன்னோட பணம் இல்ல. பிரச்சனையோ? அண்ணா, வேணும்னா உங்களோட ஆபீஸ்ல வந்து நானே பணத்தை கொடுத்துட்றேன். நீங்க வேணா எங்க அப்பா கிட்ட பேசுங்க. அட, பணம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ உட்காரு. தேங்க்யூண்ணா. உட்காரு. பிகே தானே? பிகேவா?
பக்குவம் இல்லாத காதல். டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ் டிக்கெட். யாராவது டிக்கெட்ஸ் எடுக்கணுமா? டிக்கெட்ஸ் டிக்கெட்ஸ். டிப்ஸ் வாங்கினது தப்போ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் காசு எடுத்துட்டு வரேன். போட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா. கர்த்தாவே, என்ன 2 பேரும் தனியா? அப்படிதான். அங்கிள், ஆட்டோக்கு காசு கொடுத்துறீங்க. ஆ. என்னம்மா ஆச்சு? பாப்பா என்ன பிரச்சனை? நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன், அது முடிஞ்சிருச்சு. இன்டர்வியூவா? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டா இன்டர்வியூ போவாங்க? எனக்கும் அங்க இன்டர்வியூ இருந்தது. நல்ல வேலை செட் ஆகல. இல்லைன்னா சாகுற வரைக்கும் ஒரு மோசமான போஸ்ட்ல வேலை பார்த்திருப்பேன். அது என்ன போஸ்டிங்? உலகத்திலேயே மோசமான பொண்ணுக்கு புருஷங்கிற போஸ்ட். அங்கிள், இந்த போட்டும் இந்த மோசமானவளது தான். போட்டை பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்டா பொது சொத்து ஆயிடாதா? அதுவும் சரிதான். என் ஜாக்கெட் என்கிட்ட கொடு. பெரிய ஜாக்கெட். Stupid. என்ன பிரச்சனை? கார்த்தி, நாராயணா, இங்க வா. டேய் கார்த்தி, நோக்கு ஒண்ணும் ஆகலையேடா. எனக்கு ஒண்ணும் ஆகல பாட்டி. கார்த்தி வாடா, வந்துட்டியா? பகவானே, கார்த்தி, சாரிமா. ஏன்டா அப்படி பண்ண? எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா நாங்களா? போ. கார்த்தி எங்கடா போன? சாப்பிட்டியா கொண்டையா? என்னடா ஆச்சு? என்னடா அப்படி பண்ணிட்டேன்? அழாதடி. அவன் சாப்பிட்டானா கொண்டானான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு ஒரு டிகாக்ஷன் காஃபி போடு போ. குழந்தை முதல்ல உள்ள ஆக்ஷன் வாங்க நீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னடா கண்ணா, வா வா. எங்க ராமு போயிட்டு வந்திருக்கான் குழந்தை. திருஷ்டி பட்டிருக்கோம். ஹாய் பா, I'm back. இவ நில்லுமா. Good morning, father. குட் மார்னிங். Hey, Jill. Hello. Hi. How are you? என்னப்பா, என்ன மிஸ் பண்ணியா? என் மேல எதுவும் கோவமா? என்ன இப்படி பாக்குற? யாரும் ஒண்ணு பாத்துக்கலையா? காஃபி குடு. காஃபி? ரீட்டா, ஐஸ்கிரீம் இருக்கா? இருக்கு. என்ன சாப்பிடு. வேணுமா? வேண்டாம். வயசு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சவனோட வீட்டை விட்டு போறதுங்கிறது கிறிஸ்துவோட காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனா என்னோட சேர்த்து 2 ஃபாதரும் 3 கன்னியாஸ்திரியும் இருக்கிற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு, அதுவும் வேற மதத்துக்காரனோட, கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க. அப்படியெல்லாம் விட்டு தள்ள முடியாது மேத்யூஸ். உனக்கு அவனை பிடிச்சிருந்தா டைரக்டா என்கிட்டே சொல்லிருக்கலாமே. நான் வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைச்சு தானே நீ அவன் கூட போன. அப்போ அப்படிதான் தோணுச்சு. எங்க விருப்பத்தை நீங்க கேட்க மாட்டீங்க நம்ம சொன்னா, அப்போதான் நான் ஓடி போலாமான்னு கேட்டேன். அவன் ஓகே சொல்லிட்டான், போயிட்டோம். வெரி சிம்பிள். அப்படின்னா இப்ப என்ன ஆச்சு? இப்போ எனக்கு அவனை பிடிக்கல. ஐ ஹேட் him. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த எண்ணம் எனக்கு வரல. அதுக்கு இதுவே பெட்டர் தானே?
நல்லா இருக்கு. டெஸ்ட் டிரைவ் பண்ணி வண்டி பிடிச்சாதானே சொந்தமா வாங்க முடியும். ஃபாதர் நீங்க அதை எடு. Thank you. கிரேட்ஃபுல் அண்ட் டன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். கேளடி. ஒரு பையனோட 3-4 நாள் ஒன்னா இருந்துட்டு வந்த பொண்ணு நீ. ஏதாவது நடந்திருந்தா? நாங்க பெட் ஷேர் பண்ணிக்கிட்டோமா இல்லையான்னு தானே தெரியணும். அப்பாவையும் கூப்பிடுங்க, ப்ராமிஸ் பண்ணி சொல்லிடுறேன். சொந்த பொண்ணு மேலேயே நம்பிக்கை இல்லாத அம்மா வேற யாரை நம்ப போறீங்களோ தெரியல. என்ன சூசன் இது? சின்ன ஒரு தப்பு, அதையும் கிளியர் பண்ணிட்டால. அப்படி இருக்கிறப்போ அவ ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி கேள்வி கேட்கறது தப்பு தானே? என்ன இருந்தாலும் நீ அவளோட அம்மா தானே? அப்பாக்காக தானே அப்படி சொன்ன? என்ன அக்கா, உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கலையா? ஹக்கிங், கிஸ்ஸிங், நத்திங் ஹேப்பன்ட். ஐ திங்க் ஹி இஸ் வெரி ஓல்ட் டைப். நீ வந்தது நல்லதா போச்சு. ஏய், காஃபி. என்னங்க, அவன் இங்க தனியா உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஒன்னும் பேசவும் மாட்டேங்கிறான். நீங்க உட்காந்து அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா போதுமா? போய் அவங்கிட்ட ஏதானும் பேசு. ஏன்னா நான் போய் பேசுறேன். விடு விடு. ஹேய், என்னாச்சு? போலாமா? வா. போட்டு குழப்பிட்டு இருக்கான். ஏன் இப்படிலாம் பேசுற மேத்யூஸ்? ஃபாதர், உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு ஏதோ ஒரு ஆவேசத்துல ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு அவங்களோட லைஃப்ல ஒரு காம்ப்ளிகேஷன் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமையாச்சு. அதுக்கு நாம அவங்க ஃபேமிலியோட ஒன்னா பேசி அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே சொல்ல வர? கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் எனக்கு யாருமே இல்லையே. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் என் கூட வரணும். நான் ரைட்ல உட்காரு. அப்பா, ஃபாதரை கூட்டிட்டு நீங்க எங்க போனீங்க? என் கல்யாண ஏற்பாடு தானே? ஃபாதர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க பாட்டி உங்களை வீட்டை விட்டு துரத்துனதும் நீங்க உடனே வந்துட்டீங்களா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம அப்பா அங்க போய் அவங்க கிட்ட பேசினதும் உனக்காக தான். நான் திரும்பி வந்தது உங்களுக்கு அசிங்கமா இருந்தா நீங்க ஸ்ட்ரைட்டாவே என்கிட்ட சொல்லிருக்கலாம். அப்பா சொல்றத அப்படியே கேட்டுருவியா? அப்பாவோட மானம் அந்தஸ்தை பத்தி எல்லாம் யோசிக்காம தான் அன்னைக்கு போனேன். ஆனா இதுக்கப்புறம் என் அப்பா எனக்காக தலை குனிஞ்சு நிக்க கூடாது. இனிமே கார்த்திக்கும் மனசுல இருக்க மாட்டாங்கிறது உண்மைதானா? எஸ், ஐ ஹேட் ஹிம் forever. ஏண்டா கார்த்திக், மேத்யூஸ் வந்து பேசும்போது பாட்டி ரொம்ப மோசமா ரியாக்ட் பண்ணாங்க. மேத்யூஸ் கூட வந்திருந்த ஃபாதர் ஜோல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணாரு. அதுக்கு எல்லாரும் முன்னாடி மார்க்கெட்ல அசிங்கப்பட்டிருக்கீங்கல்ல? ஏய், மேத்யூஸ் ஒரு ஜென்டில்மேன்ரா. பாட்டியையும் ஃபாதரையும் சண்டை போட விட்டுட்டு நாங்க போட்ல ஏறிட்டோம். டேய், உன்னை சொல்லட்டுமா, 15 வருஷம் கழிச்சு அப்பா ஒரு சிகரெட் பிடிச்சார். நீங்களா? அந்த மேத்யூஸ் 1/2 மணி நேரத்துக்குள்ள 4 சிகரெட்டை முடிச்சிட்டாரு. He is a very good smoker. அந்த மேத்யூஸுக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். என்னப்பா? உன் மனசுல அந்த பொண்ணு இன்னும் இருக்காளா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? உனக்கும் ரியாவுக்கும் இடையில இருக்கிறது ஆக்சுவலா ஒரு ஈகோ ப்ராப்ளம். அது சரியானா மறுபடியும் நான் சொன்னேன் இல்லையா, அது வெறும் இன்ஃபாக்சுவேஷன் மட்டும் தான். இனிமே அந்த சாப்டர் க்ளோஸ். ஏய், பாத்தியா பாத்தியா பாத்தியா, கோவம் வருது பாத்தியா? கண்ணா,
குடிக்கிறத நிறுத்துறதுக்காக மருந்து சாப்பிடுறாங்க. குடிகாரனோட மனசும் தோத்த காதலனோட மனசும் ஒரே மாதிரி தான். என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. தென் ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபம், மனசுங்கிறது ஒரு பட்டம் மாதிரி. நாம அதை கண்ட்ரோல் பண்ணலனா எங்கேயோ போயிடும். என் மனசு ஸ்ட்ராங் பா. ரொசாரியோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. ப்ராஜெக்ட் டைரக்டருடைய போஸ்ட். உடனே ஜாயின் பண்ணணும். நிஜமாவா? சூப்பர்ரா. அப்பாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுடா. சிங்க குட்டி. இப்பவே வீட்டுக்கு போய் 2 ரவுண்ட் கேரம் சொல்லலாம். காதல் இது காதல், கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல் இது காதல், கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல் இது காதல். New stylist. I forgot your name. What is it? Riya. Yeah, Riya. This is our project manager. Sorry, director, Karthik. செல்களிலே கலந்து உயிராய் உருமாறும் காதல், உயிர் காதலை நீ உணரும் போது உலகமே உனக்கென்று விடியுமே. உயிர் காதலை நீ உணரும் போது உலகமே உனக்கென்று விடியுமே. காதல் இது காதல், கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு, இருவர் ஒருவராகும் உணர்வு. காதல் இது காதல். காதலையே மறந்து போன இதயமே உலகில் இல்லையே. காதல் இது காதல், காதல் இது காதல், கடவுள் போல் கண்ணெதிரில் தெரிந்திடும் கனவு. காதல் இது காதல். Hi. Devan, Hi. Shraddha, Arun, thank you. Thanks. Come on. And this is Rahul Thank you. and Pooja. Nice to meet. Hello. Hi. All the best. Idu Shekhar ஹலோ. and Arvind. தேங்க்யூ.
வா 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 வா. ஹாய் மன்சி. ஹாய். கம். I'm lost. This is my favorite. Karthik. Did you get the sketches? 1 second. சீக்கிரம் கொண்டு வா. Have it. சாப்பிடு. No. Everything 50-50. No. இந்தா. நீ கேட்டது எங்க இருக்கு? And புது டிசைன்ஸ் அனுப்ப சொன்னல? நான் சென்ட் பண்ணிட்டேன், வரலையா? இதுவா? இல்ல. இது சூப்பரா. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கலாம். கண்டிப்பா சூப்பரா வரும். ஆனா இது மட்டும் சரியில்லை. சும்மா. இத ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாம்ல. Hi everyone. Joined Rosario Event Management as a project director. Great atmosphere, nice people, having fun. FBயா? எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? Don't irritate me. திடீர்னு உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. எனக்கு என்ன ஆக போகுது? Something. கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா having fun. பைத்தியம் பிடிச்சிருச்சோ? கார்த்திக், உனக்கு ரியாவை முன்னாடியே தெரியுமா? No, why? இல்ல, எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன். கூல். Hey, what? Nothing, sir. Sir, no, sir. Only Michael. Okay? மைக்கேல். Something is bothering you. What's it? அது இந்த மாதிரி க்ரூம் பண்ணும்போது கேர்ள்ஸ் டச் பண்ணியே ஆகணுமா? I don't think it's necessary. பிரியா, இந்த டச்சை எல்லாம் கொச்சையா பார்க்க கூடாது. நாம மத்தவங்க கிட்ட சொல்ல போற பெரிய பெரிய விஷயங்களை கூட ஒரு சிம்பிள் டச்ல கம்யூனிகேட் பண்ண முடியும். ரெண்டு பேரும் தொடும்போது இந்த உலகத்தையே மறந்துடுவாங்கன்னு நீ கேள்விப்பட்டதில்ல? See, இதுல நிறைய டச்சஸ்லாம் இருக்கு. I can touch you as a father. It's full of parental affection. The touch can be brotherly or even friendly. You know, or even as a lover. சரியா? ஒவ்வொருத்த தொடுறதுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுல எந்த ஃபீலிங்கோட தொடுறோன்றதா ரொம்ப. Stop it! What? நான் என்ன இங்க ஃப்ளர்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன்? Full man. Hey, என்னாச்சு? Anything wrong? Everything is wrong. Come on. Karthik, I think you are in a bad mood. நான் பாத்துக்கிறேன். Relax. Okay, girls, let's start. Ready-ஆ? கார்த்திக், இங்க வா, போலாம். One second, இப்போ வந்துறேன். ஷெரல், என்ன கொஞ்சம் இந்த பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. ஓகே, யா. வேலை வச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது.
ஓகே எனக்கு அர்ஜென்ட் நான் போயிடுறேன் பை குடிமா செல்லம். ஓ ரியா. ஹலோ ஷெரினியா ஷெரின் ஆன்லைன்ல இல்லையா ஹாய் சொல்லியும் ரிப்ளை பண்ணல ரியா நான் இப்போ கார்த்திக் கூட சாட்டிங்ல இருக்கேன் I'll call you later Michael, we need a dress code. That's a wonderful idea. Come again? எனக்கு புரியலையே. I'm talking about Karthik. கார்த்திக்? கேர்ள்ஸோட grooming பண்ணும்போது கார்த்திகை கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ண சொல்லுங்க. அவன் என்ன எதுவும் போடாம இருக்கானா? Just one knicker. அதையாவது போட்டிருக்கான்ல. ரியா, you know this guy? No. Do you know? Renowned filmmaker Shyam Prasad. என்னோட நல்ல ஃப்ரெண்ட். இவர் ஷூட்டிங் டைம்ல எப்பவுமே ட்ரவுசர் தான் போட்டிருப்பாரு. So it's all about comfort. ஒருத்தருக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க போட்டுக்கறாங்க. என்ன you come out. Not my face. Here, down. Look down. See? நானும் ட்ரவுசர் தான் போட்டிருக்கேன். So what's the big deal? Nothing. பிரியா, உனக்கு வேணும்னா நாளையில இருந்து நீ எப்படியே வா, எனக்கு ப்ராப்ளம் இல்ல. Hey listen, இனி இந்த மாதிரி சில்லி கம்ப்ளைண்ட்ஸ்க்காக நீ டோரை திறந்து உள்ள வந்தா அப்புறம் எல்லாருக்குமே ட்ரவுசர் தான். ச்சே, இந்த பொண்ணுக்கு ட்ரவுசர் மேல அப்படி என்னப்பா காண்டு? As I know the truth, I'm giving you the warning. அந்த கார்த்திக் கொஞ்சம் சரியில்லை. What? ஊர்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டான். 3 நாளைக்கு அப்புறம் தான் 2 பேரும் திரும்ப வந்தாங்க. Oh really? அப்ப அந்த பொண்ணு தான் சரியில்லை. அந்த பொண்ணு ரொம்ப பாவம். அவளை ட்ராப் பண்ணிட்டான். நல்லவேளை அவளுக்கு எதுவுமே நடக்கல. இங்க பாரு, 3 நாள் ஒண்ணா இருந்திருக்காங்க. அது கார்த்திக் மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பையன் கூட சான்ஸே இல்ல. சத்தியமா? போடி, சத்தியமா? ஹலோ, what happened? Dreaming? Come, let's have coffee. Coffee? Come. No. No? No. நம்ம போலாம். நிறுத்து. ரீட்டா, மெதுவா கால் எடுத்து வை. Okay. வழுக்கிட போது பார்த்து வா. மேத்யூஸ், இந்த வருஷம் பயங்கர மழை இல்ல? செருப்பை இங்கேயே விட்டுருங்க. வாங்க வாங்க. ஆனந்தம், கார்த்திக். வணக்கம். வணக்கம். நேத்து ராத்திரி செம மழை இல்ல? ஆமா.
வாங்க வாங்க சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. உட்காருங்க. ஆமா ஆமா. சரி உட்காருங்க. அச்சோ எதுக்கு இது இதெல்லாம் வீட்ல செஞ்சது, அதுவும் ஸ்பெஷலா உங்களுக்காக செஞ்சது. கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் செஞ்சேன். பலகாரங்களுக்கு சுத்த குதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா சான்ஸ் கிடைச்சா மீன் கூட சாப்பிடுவாங்க. அப்படியா? என்னோட ஹஸ்பண்ட் கல்கட்டால இருந்தார். அங்க எல்லா பிராமின்ஸும் மீன் சாப்பிடுவா. அப்படியே எனக்கும் பழகிடுது. கல்கட்டால மீனை ஜலபுஷ்பம்னு சொல்லுவாங்க. அது நல்லதுதான். நாங்க இங்க வந்ததும் அம்மா எங்களை பயங்கரமா திட்டுவாங்கன்னு நாங்க நினைச்சோம். அந்த மேட்டர் அன்னைக்கே முடிஞ்சு போயிடுது. ரியா வரலையா? வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களோட அவ போட்டிங் போயிருக்கா. நாங்க இங்க ஒரு ஹாப்பி நியூஸ சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம். பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்றதானே பேரண்ட்ஸ்க்கு சந்தோஷம். ஓ நல்லதுதான். அப்ப ரியாவுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம்னு சொல்லுங்க. ஆமா. ரொம்ப நல்ல விஷயம். பையன் பிரான்ஸ்ல இருக்கான், ஆங்காலஜிஸ்ட். ஆ. முடிவு பண்ணதும் உங்களுக்கு முதல்ல சொல்லலாம்னு நினைச்சோம். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கோம் இல்லையோ? அவளுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இல்ல, எங்களையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டா. ஓ நல்ல விஷயம் தானே. எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் கூட இருக்கணும். இதை நீங்க சொல்லணுமா? எல்லா காரியத்துக்கும் நாங்க கூட இருப்போம். தேங்க்யூ சார். ஆனதும் எல்லாருக்கும் காஃபி கொடுப்போம். இதோ கொண்டு வந்துடுறேன். ஹலோ ஹாய். நோ எனிதிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கார்த்திக் வரலையா? ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் அந்த பொண்ணு பார்க்க போயிருக்காரு. Riya, can you please tell me what this is? The presentation you have made stinks. It stinks. But according to the briefing, Briefingல இருக்கிறது அப்படியே லேப்டாப்பை கொண்டு வரனா, then what's your role? Where is your creativity? இது நம்ம கம்பெனியோட ஒரு prestigious-ஆன ப்ராஜெக்ட். இதுதான் லுக் அண்ட் ஃபீலா? இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள I want it clear. I want it done. உன் மூளைக்கு கொஞ்சமாவது வேலையை கொடு. I'm sorry Mike, it's my mistake. என்ன? என் briefing clarity இல்ல. Really? Yeah. Really? கார்த்தி அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டானே. Sorry, I'll fix it. In that case, I'm sorry. என்ன மன்னிச்சிரு. Karthi, Yes, Mike. catch this. Good. So now you know how to catch a carrot. Get back to work. Get back to work. Go, go, go. okay. இது ரியாவோட மிஸ்டேக். No, it was mine. குட். ஹாய் கார்த்திக் அண்ணா. Hi. கார்த்திக், Hi. தேங்க்யூ. For what? என்னோட தப்பா உன்னோடதுன்னு ஒத்துக்கிட்டதுக்கு. It's okay. ரியாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
நேத்து உங்க ஃபேமிலி எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனிவே கங்க்ராட்ஸ். கார்த்திக் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ம் ஆபீஸ்ல சொன்னாங்க. ஆ, அதுவா? ஷீ இஸ் குட். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யூகே ஸ்டார் ஹோட்டலுடைய ஷெஃப். அப்படின்னா இனிமே நீ டேஸ்டான ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்ல? ம் அந்த பொண்ணு இங்க எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரை பண்ண கூடாதா? அப்ப சரவணன் இங்க வர சொல்லிடலாமா? என்னோட கசின் தான் சரவணன். அவனுக்கு பொண்ணு பார்க்க தான் நாங்க போயிருந்தோம். அவன் யூகேல இருக்கா. பிரியா, என் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நோ டவுட். நீ ஏன் ஃபோன் அட்டென்ட் பண்ணல? நீங்க எப்ப கால் பண்ணீங்க? கால் பண்ணது அம்மா இல்ல, பிரான்ஸ்ல இருந்து அந்த பையன், உன்னோட உட்பி. நீ கொஞ்சம் அவன் கூட பேசியிருக்கலாம்ல. போன்ல கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணதை தவிர கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வாய்ஸ கூட நான் போன்ல கேட்கலன்னு அவன் ஃபீல் பண்ணான். எனக்கு ஆபீஸ்ல ஹெக்டிக் வர்க்கா இருந்ததுப்பா. நீ வந்ததும் உடனே கால் பண்ண சொல்றேன்னு நான் சொல்லியிருக்கேன். I'm too tired பா. என்னம்மா இது? ப்ளீஸ். நீ அவ கூட பேசுறதுனால உன் டயர்டு ஒன்றும் அதிகமாயிடாது. அக்கா, அப்பா கஷ்டப்பட்டு புளியங்கொம்ப பிடிச்சிருக்காரு. எனக்கு மட்டும் கல்யாண வயசா இருந்தா நானே ஓகே சொல்லிருப்பேன். இந்த சான்ஸ விட்டுறாதக்கா. ஏய் ஜென்சன், ரியா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, ரியா ஸ்பீக்கிங். குட் ஈவினிங். ஃபைன். வாயு பொழந்துட்டு நிக்காம கொஞ்சம் உள்ள வரீங்களா? அவர் ரொமான்டிக்கா பேசிட்டு போட்டோம், நீங்க வாங்கப்பா. அக்கா, உன் போன்ல உன்கிட்ட என்ன சொன்னாரு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே, 4 கேள்வி 4 பதில். எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 6 மணிக்கு. உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன? நூடுல்ஸ். உன்னோட செருப்போட சைஸ் என்ன? 6. எத்தனை மணிக்கு தூங்குவ? தூக்கம் வரும்போது. பிரான்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படின்னு சொல்லு. அப்பா எனக்காக கண்டுபிடிச்சிருக்க உட்பி. என்னக்கா இதெல்லாம்? உங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரேஞ்சா தோன்ற மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் நம்ம கம்பெனி அடுத்ததா எடுக்க போகுது. கும்பகோணத்துல இருக்கிற ஒரு ஆத்தன்டிக்கான செட்டியார் ஃபேமிலியோட கல்யாணம். அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட். சரி, நம்மள மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். இன்னும் சொல்லணும்னா இட்ஸ் ஆக்வர்ட். கார்த்திக் சொல்லு. I find it bit hot, sir. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான். We'll find it little hard. பந்தல கட்டி பந்தி போடுறதுன்றது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. பட் இது ஒரு சேலஞ்ச் மாதிரி. சவுத் இந்தியா முழுக்க நம்மளுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த வெட்டிங் ஈவெண்ட்ல அட்டென்ட் பண்ண போற எல்லாருமே வெரி லாஃப்டி பிசினஸ் மேன். அப்படின்னா இந்தியால இருக்கிற கார்ப்பரேட் வேர்ல்ட்ல நாம போக அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அண்ட் Karthi will be our team leader. Okay, Michael. Sherin Varghese is going to assist you. Yeah, okay. Okay with you? No problem. Boyfriend எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டானே? Hey, no. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு கார்த்தியை பாய்ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ. No. Is it okay? Yeah. Fine. No. அப்போ உன்னோட குழந்தை? அது ரோனெக்ஸ் பார்த்து பாரு. No problem. Bridal makeup, costumes, all those peripherals. Priya will take charge. Any clarifications? No, Michael. அப்படின்னு நீ தான் நினைக்கிற. நான் ஒன்னும் சும்மா சொல்லலமா. பெல்லும் பிரேக்கும் இல்லாத பொண்ணு அந்த ஷெரின். கார்த்திக் கூட தான் நீ கட் ஆயிட்டல்ல, அப்புறம் அவர் யார லவ் பண்ணா உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு என்ன ப்ராப்ளம்? சின்ன பொண்ணுங்களை விட கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி எல்லாம் சுத்துறாங்க. வாய் மூடுறி, அதிக பிரசங்கி.
அவன் கூட கல்யாணம்லாம் ஆகல. ஒருத்தன் கூட லிவிங் டுகெதர். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ரியா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டும். ஆஹா, பேக்கிங் நடக்குதா? எனிவே ஜென்சன் கிட்ட பேசி பர்மிஷனும் வாங்கிட்டேன். இந்தா. ம். ரியா, ஜென்சன் போட்டோ அனுப்பியிருக்கான், கம்ப்யூட்டர்ல இருக்கு பாரு. அப்படியா? நான் அவரை பார்க்கணும். மம்மி, இவ்வளவு கொஞ்சம் பிடிங்க. அக்கா, உன்னோட ஹீரோ நல்ல ஃபெமிலியர் ஃபேஸ். வெரி ஹேண்ட்ஸம். கார்த்தி அளவுக்கு இல்லைனாலும் மோசம் இல்ல. ஆனா கொஞ்சம் வயசான மாதிரி இல்ல. அது போன்ல பேசுனதுனால இருக்கும். ஆமா, போக பெர்மிஷன் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வேற என்ன கேட்டாரு? இங்க இருந்து கும்பகோணத்துக்கு போக எவ்வளவு கிலோமீட்டர் தெரியாது. எது ஷார்ட் ரூட்? பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா? நோ ஐடியா. அப்போ கூகுள்ல சர்ச் பண்ணு. சரி, தட்ஸ் ஆல். ஓ கூகுள் பாய். அக்கா, ஒருவேளை வேஸ்டா இருப்பாரோ? நோட்டி. கண்ணா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கோ. ஏன்? தேங்க்யூப்பா. கார்த்தி, கும்பகோணத்துல நீ ஹோட்டல்ல தங்க வேண்டாம். அங்கே உன் அம்மா சொந்தத்துல மாமா வீடு இருக்கு. நீ அங்க தங்கினா போதும். ரொம்ப சேஃபா இருக்கும். பெஸ்ட். எனக்கு அவங்களெல்லாம் பார்த்த ஞாபகமே இல்லை பாட்டி. வரேன் பாட்டி. பார்த்து போடா கண்ணா. வரேம்மா. வரேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட். பாய்ப்பா. பாய். பாய். போயிட்டு வரேன். முதல்ல காதலிச்ச பொண்ண மறக்கவே முடியாது. கண்டிப்பா அவ பொண்ணண்ட திரும்பி வருவோம். ஹோட்டல்ல தங்கும்போது அதுக்கு சார்ஜ் ஜாஸ்தி. கவலைப்படாத பாட்டி. உன் பேரன் ரொம்ப நல்ல பையன். ஹே கார்த்திக், என்ன திடீர்னு இப்படி சிரிக்கிற? நத்திங். ஒழுங்கா சொல்லிடு, யார பத்தி யோசிச்ச? வாட் யா? யாரும் இல்ல. Tell me. There is nothing to tell. சொல்லு. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏய். ஆக்சுவலா நீ இப்ப யார பத்தி நினைச்ச? யாரும் இல்ல. ஆளை விட்டுருங்கம்மா, நான் தூங்க போறேன். பூமருகும் கங்கை முதல் புரிதமாம் பெரும் தீர்த்தம் ஆடுவதற்கு முந்து வழிபடும் ஏய், இருடா, அவசரப்படாத. நான் கேக்குறேன்டா. டேய், நான் தான் கேட்பேன். 501. இந்தாங்க மேடம். டேய், 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 மெதுவா போங்க, மெதுவா போங்க. என்னப்பா வேணும்? எங்க அப்பா அங்க வராங்க. அப்படியா? சார், இந்த கேரளால இருந்து வந்த கார்த்திகா அவ ஃப்ரெண்ட்ஸ் எந்த ரூம்ல தங்கி இருக்காங்க? ஒரு நிமிஷம் சார். 3rd ஃப்ளோர்ல 4 ரூம் இருக்கு. 803, 804, 805. கிரவுண்ட் ஃப்ளோர்ல தங்கி இருக்கலாமே. பெரியப்பா, லிஃப்ட். ஏய், கார்த்திகை பாக்குறதுக்கு எதுக்குடா லிஃப்ட்? வாடா. நடக்க விட்டாங்களா? டேய், போடா. கார்த்தி, கார்த்தி மாமா வந்திருக்கனா? கார்த்தி, கார்த்தி. ச்சே, ஐயய்யய்யய்யய்ய. ச்சே, யப்பா, கதை வடிச்சு ட்ரெஸ் பண்ணப்படாதா? வாங்கடா போலாம். அந்த அண்ணா போட்டிருக்காங்கல்ல, அதான் ஜாக்கி ஜெட்டி. அப்படியா? ஏய், சாரிமா, ரூம் மாறி போச்சு. யாரு? மேனஸ் இல்ல, கதவை தட்டிட்டு திறக்க வேண்டாம்.
What do you want? கார்த்தி கார்த்திக் அந்த ரூம்ல இருக்காரு. ஓ நான் அவனோட மாமா. ஹா நாங்களே கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஆபீஸ்ல வர்க் பண்றோம். அப்படியா? சரி 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 சரி. ஹே கார்த்திக் உங்க மாமா. ஏய் கார்த்தி நீயா? டேய் இவனை 7 வயசுல பார்த்தது. பண்ண மரத்துல பாதி வளர்ந்துட்டான். நீ வர விஷயத்தை சீலா பாட்டி போன்ல சொன்னா, ஆனா எங்க தங்குறன்னு சொல்லல. கும்பகோணத்துல இருக்கிற எல்லா ஹோட்டலையும் தேடியாச்சு. கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் அத்தை செஞ்சு வச்சிருக்கா. நீங்க எல்லாம் கட்டாயம் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். நாங்க ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்திருக்கோம் மாமா. அதனால என்ன இப்போ வீட்ல வந்து சாப்பிட்டு அப்புறம் வேலைய பார்க்க வேண்டியதானே? நீ ரெடி ஆயிட்டு வா, நான் கீழ வெயிட் பண்றேன். சரியா? வாங்கடா. மாமா நான் சொல்றது கொஞ்சம் இப்ப நல்லா வளர்ந்துட்டான். நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்துடணும். பியூர் வெஜிடேரியன் எல்லாரும் வந்துடணும். வந்துடுறீங்களா? வாங்க. வாடா வாடா. சாரி. இட்ஸ் ஓகே. மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. டேய் வேகமா நடந்து வா, நான் ஸ்பீடா வரணும். வர Who's there? அது என்னோட மாமா தான். இன்னைக்கு என் மாமா வீட்டில் தான் லஞ்ச். எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. நீயும் வரணும். வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாம் நம்பவாதான். வாங்க வாங்க. வாவ் இந்த வில்லேஜ் அழகா இருக்கு. அம்புஜோ வரலட்சுமி ஏடியம்மா இங்க வாங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. கார்த்தி உள்ள வா கண்ணா, உள்ள வா. அம்மா இது யாரும் தெரியுறதா? நம்ம ஆனந்தோட பையன் கார்த்தி. வணக்கங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க. ரொம்ப அழகா இருக்கான்ல. சூப்பரா இருக்கான். வரலட்சுமி எங்க போயிட்டா இவ? அத்தானை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க போய் ஒளிஞ்சுட்டு இருக்கா இவ? வரலட்சுமி வெக்கப்படுறா. முறை பொண்ணு நோக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா ஆமா 2 வயசுல பார்த்தது. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் பேச்சு. வாங்க. வத்த குழம்புனா கார்த்திக்கு ஃபேவரட்டா. 2 அப்பளத்தை கூடவே உடைச்சு போடுமா. வரலட்சுமி அத்தானுக்கு வேணுங்கிறத கேட்டு எடுத்து வைமா. சரிம்மா. போதும் வரலட்சுமி. வேண்டாம். ஐயோ போதும் போதும். அப்படி சொல்லாதீங்க. சாப்பிடும்போது நிறைய சாப்பிடணும். போதும்மா. தேங்க்யூ. கார்த்திக் இங்க வரப்போறான்னு கேள்விப்பட்டதுல இருந்து வரலட்சுமிக்கு ஒரே கன்ஃபியூஷன். பச்சை தாவணி போடுறதா, சேப்பு தாவணி போடுறதா, மஞ்ச தாவணி போடுறதான்னு. அப்புறம் கேரளால இருக்கிற சீதா பாட்டிக்கு போனை போட்டு அத்தானுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்டா. கார்த்திக் உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எல்லா கலரும் பிடிக்கும். எவ்ரி கலர் ஹஸ் a different meaning. White is for peace, green is for prosperity, red is for worship. ஆனா நீ ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் எனக்கு ஒன்று பார்க்கும்போது இன்னும் ஆசை வரும். ஏமா சாப்பிடாம அவளே பார்த்துட்டு இருக்க? தாவணி ரொம்ப பிடிச்சிருக்கா? பிராமணா சாப்பாடு ருசியா இருக்கா? ஹலோ. 1 minute. எஸ் டெல் மீ. ஏன்னா என்னாச்சுனா? ஏய் கார்த்திக் வாட் ஹேப்பன்? என்ன ப்ராப்ளம் கார்த்திக்? ஏன் எல்லாரும் சாப்பிடாம எழுந்துட்டா? எனக்கு தெரியலம்மா. ஓ காட். வாட் ஆர் யூ சேயிங்? கார்த்தி என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஹலோ கார்த்திக் என்ன ஆச்சு? சீக்கிரம் சொல்லு. சென்னையில இருந்து வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்.
they couldn't come. இப்ப என்ன பண்றது? என்ன ஆக்சிடென்ட்? யாருக்கு என்ன ஆச்சு? ப்ரோக்ராம்க்கு ஆர்டிஸ்டோட வந்த வண்டி திருச்சியில வச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். சரி, இப்போ வேற என்ன ப்ரோக்ராம் பண்றது? அப்ப பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்றது? இவ்வளவுதானா? நம்ம ஊர்ல இல்லாத கலையா? உங்களுக்கு என்னென்ன வேணும், எப்ப வேணும்னு டீடைல்ஸ் கொடுங்க, ஒரு போன்ல அரேஞ்ச் பண்ணிடுறேன். 21st அன்னைக்கு என்கேஜ்மெண்ட். சரி. அதுக்கு முன்னாடி கோவில்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு. அவ்வளவுதானா? வாட் அபௌட் கோலம்? அடடடா, என்ன பெரிய கோலம்? வரலட்சுமி கிட்ட பெரிய டீமே இருக்கு. கோயில் ஃபுல்லா கோலம் போட்டு கொண்டாடிடலாம், போதுமா? ஓ, thank God. இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா செய்ய, நான் அங்க போய் பார்த்து வந்துறேன், சரியா? சரி. வரலட்சுமி, சீக்கிரம் முடியுமா? சரி சித்தப்பா. டேய், வேகமா வேலை செய்யுங்கடா. என்ன சும்மா சுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னடா நீங்க? கார்த்திக், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? All good. அத்தா, உங்களுக்கு கோலம் போட கத்து கொடுக்கவா? Hey. வாங்க ப்ளீஸ். சரி பாரு. இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. சரி. இந்த மாவை எடுத்து இப்படி போடணும். அழகா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அத்தா, என்ன? நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. நீங்க ஒரு பொண்ணு காதலிச்சீங்கல்ல, அவங்க 2 பேர்ல யாரு? யார் சொன்னா அப்படி? சீதா பாட்டி. ஆனா இப்போ இல்லைன்னு சொல்லிட்டான். அது சும்மா. ஏங்க, கார்த்திக்கும் வரலட்சுமியும் ரொம்ப நல்லா பழகிட்டாங்கல்ல? ஹே கார்த்திக், ஒன் செகண்ட். இப்போ வந்துடுமா? பேசி விட மாட்டேன்ற, ரொம்ப ஜெலஸ். குலசுகள் குயிலென பாடுதடி, கைவளையல்கள் பேசுதடி, இருமனம் ஒரு மனமாகுமடி, இந்த திருமணம் வந்ததடி. அந்த நாளில் அந்தி நேரம் உன்னை பார்த்தேன் கண்ணம்மா. அந்த பார்வை ஒன்று போதும், என்ன வேண்டும் என் கண்ணா? கொஞ்சம் நேரம் கொஞ்சி பேச நெஞ்சில் ஏக்கம் கண்ணம்மா. அந்த நாளில் அந்தி நேரம் உன்னை பார்த்தேன் என் கண்ணா. பூக்கள் பூத்து காய்த்த சோலை வர வேண்டும் என் கண்ணா. உந்தன் தோள்
அதிகாலை பனிக்காலம் அழகாக தெருக்காலம் பறிபோகும் நெஞ்சமே அந்த நாளில் அந்தி நேரம் ஆசை கொண்டேன் கண்ணம்மா. Your property, right? Yeah. Yeah, sure. Oh. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு கார்த்திக், என்ன ரியா? அங்க பாரு, அந்த பிரைட் க்ரூம் யாருன்னு தெரியுதா? ஊட்டியில பார்த்தோம்ல. குட் மார்னிங். நியூலி மேரிட். ஜஸ்ட் மேரிட். ஓகே. We are also just married. Hi babe. கார்த்திக். Cuties. Sir, please. I want your room. Sorry sir, we give room only for the couples. We are couples. I can't give you. Why? I'm sorry. நீ யாருடா? நான் யாருன்னு தெரியுமா? என் அப்பா யாருன்னு தெரியுமா? எனக்கே ரூம் தர மாட்டேங்கிற? ராஸ்கல். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வாங்க வாங்க. I will show you. வாங்க சார். யார் அவன்? தமிழ்நாட்டுல பெரிய பொலிட்டிஷியனோட பையன். அடிக்கடி இப்படிதான் பொண்ணுங்களோட வந்து தகராறு பண்ணுவான். இத போய் கல்யாண பொண்ணுகிட்ட சொல்லிடலாமா? நோ, டோன்ட் டு தட். அப்புறம் இந்த மேரேஜ் ப்ராப்ளம் ஆயிடும். பரவாயில்ல, நான் அப்பாவும் சொல்லுவேன். என்னன்னு? நாம ஈவென்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆயிரக்கணக்கான விஐபிஸ் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்மளால இது நோ கார்த்திக், இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இன்னொரு பொண்ணுக்கு தான் அது புரியும். தயவு செஞ்சு நீ செல்ஃபிஷா யோசிக்காத. நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லதான் போறேன். ரியா, ரியா. கார்த்தி, என்ன ப்ராப்ளம்? கார்த்திக், உனக்கு வரலட்சுமியை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எப்போல இருந்து? நேத்து அந்த கோலம் போட்டாலே அப்போ. கோலம் போடும்போது குட், வெரி ஃபன்னி.
போக விட்டு புறமுதல் அடிப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாட் a phenomenal example. I demand an explanation. ஒருவேளை இந்த மேரேஜ் ஈவெண்ட் மட்டும் வெற்றிகரமா நடந்திருந்தா நம்ம கம்பெனிக்கு ஒரு குட்வில் கிடைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். மைக்கேல், You shut up. உன்னோட வேலை என்ன? இங்க எவ்வளவோ கல்யாணத்தை போய் சொல்லிதான் நடத்துறாங்க. இதெல்லாம் சால்வ் பண்ண நீ யாரு? மகளிருக்கான தலைவியா? I can't believe that a human being can be so stupid. மைக்கேல், ரியா ஊட்டில பார்த்த அதே பையனை தெரிஞ்சதும் எமோஷனலா இந்த மாதிரி ஊட்டியா? Why did you go to Ooty? For what reason? Why did you go to Ooty? But again, it is none of my business, isn't it? And Ria, you're fine. That's the door. Go. Just go. மைக்கேல், Mike, please. Now what? You want to get fired too? ஏய் ரியா, மைக்கேல் ஷார்ட் டெம்பர். கொஞ்ச நேரம் கழிச்சு பேசினா சரியாயிடும். நோ நீட். ப்ளீஸ், ஐ டென்ட் டூ எனிதிங் ராங். எப்படியும் அந்த வேலையை என்னால கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. ஐ அம் கெட்டிங் மேரிட். பை. See you. Take care. ரியா, பை ஆல். மேரேஜ்க்கு சொல்றேன், கண்டிப்பா எல்லாரும் வரணும். Ria? I'm sorry, Ria. I couldn't help. It's okay. Let it be. Karthik, I need a favor from you. Tell me. Next week Jensen என்ன பார்க்க வராரு. Have to buy some dresses. உன்னால என் கூட ஷாப்பிங் வர முடியுமா? What? எனக்கு என்ன கலர் சூட் ஆகும்னு உனக்கு தானே தெரியும். Please. Okay. ஏய், இங்க புதுசா? பழைய ஆளுதான். வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துல. அங்கதான் இருக்கேன். தமிழ் தானே? இந்தியன். ஓ ஸ்மார்ட். ரெசிக்னேஷன் கொடுன்னு நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நான் அங்கதான் வேலை பார்க்கணும்னு நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. அன்னைக்கு அப்பாவுக்கு ஒரு எய்ம் இருந்தது. வெள்ளிக்கிழமை ஜென்சனும் அவனோட பேரண்ட்ஸும் உன்னை பார்க்க வராங்க. 2 பேருக்கும் நடுவுல ஃபார்மலான மீட்டிங்ஸ் முடிஞ்சதுன்னா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன்.
ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன், பட் மேரேஜ் ஷுட் பி கிராண்ட். ரீட்டா அந்த போன் எடுமா. ஹலோ அக்கா, ஆபீஸ்ல இருந்த போன். ஷரணோட ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆச்சாம். கார்த்தியும் ஷரண் கூட போயிருந்திருக்காரு. உனக்கு கால் பண்ண லைன் கிடைக்கலையா? சிட்டி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சுமா? அப்பா நான் உடனே ஹாஸ்பிட்டல் போயாகணும். கார்த்திக் ஆக்சிடென்ட்டா? என்ன? எதுவா இருந்தாலும் இப்ப போக வேண்டாம். கல்யாணம் முடிவா இருக்கிற பொண்ணு அடிக்கடி இப்படி வெளியே போறது நல்லதில்ல. அப்பா ஐ வாண்ட் டு see him. அவளோட கொலிக் தானமா, போய் பார்த்துட்டு வரட்டுமே. பொண்ணுங்களை கெடுத்து குடிச்சவர் ஆக்குறதே இவர்தான். நானும் உன் கூட வரேன், நீ கிளம்பு. கார்த்திக், ஷரண், எஸ் 30. ஓகே. பேபி இங்க பாரு, ஒண்ணே ஒண்ணு. ஹாய் ரியா. ரோனிக், வேர் இஸ் கார்த்திக்? அது சரி, என்ன உனக்கு கணக்கு தெரியலல்ல? என்னோட ஸ்கூட்டர் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளவுதான். கார்த்திக் அப்பவே வீட்டுக்கு போயிட்டான். என் நெத்தில 2 ஸ்டிச் போட்டிருக்காங்க. ஏய், this is Ronik, my fiancé. Hello. And this is my sweet little angel. And you know Ria, you getting married soon. ரியா, நீ நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் எனக்கும் கார்த்திக்கும் இல்ல. நாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரே பிளேஸ்ல இருந்து வந்த நீங்க 2 பேரும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்றத பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு நடுவுல ஏதோ, பட் ஐ வாஸ் ராங். நீங்க என்ன சொல்றீங்க? Yeah, right. அப்பா, ஐ வாண்ட் டு see கார்த்திக். அப்பா, கார்த்திக் வீட்டுக்கு போலாம். இவ்வளவு நாளா நீ சொல்றத நான் கேட்டேன். இனிமே நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ கேட்ட போதும். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ யாரை பார்க்கலாம் பார்க்க கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். பாத்துடா, பாட்டி வரல உடைச்சிட போற. இந்தாங்கம்மா. உன் மாமா இன்னைக்கு போன் பண்ணியிருந்தார். வரலட்சுமி எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார். அவ சின்ன பொண்ணுமா, மாமா கிட்ட அவளை நல்லா படிக்க வைக்க சொல்லுங்க. அம்மாவுக்கு மருமகளா நல்ல ஒரு பொண்ணு கண்டிப்பா வருவா. அத பத்தி இப்பவே யோசிச்சு ஏன் போட்டு குழப்பிக்கிறீங்க? இல்லையா பாட்டி? பாட்டி, என்னடா கண்ணா, நீங்களும் தாத்தாவும் சண்டை போட்டிருக்கீங்களா? எப்பவும் சண்டைதான். ஒரு வாட்டி 3 நாள் வரைக்கும் பேசிக்கவே இல்ல. அப்புறம் உங்க தாத்தாக்கு எப்படி என்னண்டா பேசாம இருக்க முடியும்? போடா. எப்படி உங்க காதல் தொடங்குச்சு? அப்போ ஐ லவ் யூ கீ லவ் யூல ஒண்ணும் கிடையாது. உன் தாத்தா ரொம்ப நாட்டி. வழியில போகும்போது ஒருத்தர் பாப்போம், ஏன்னு தெரியாது. ஆனா பார்க்காம இருக்கவே முடியாது. கும்பகோணத்துல நாங்க எப்பவும் மீட் பண்ற ஒரு இடம் இருந்தது. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கறச்ச ஒரு நாள் உன் தாத்தா என் கைய நான் மூச்சே விடாம இருந்தேன். என்னாச்சு? மூச்சு விட முடியல.
புரியல முட்டாள் அதாண்ட உண்மையான காதல். டேய் என்ன ஆச்சு? டே கார்த்தி, கதை முடியலடா. Hello. Priya, I want to meet you tomorrow morning. நம்ம சர்ச்சில். வரமாட்டியா? ஹே ரியா. ஹலோ. லாங் டைம். யூ டூ. டூரிசம் கோர்ஸ் முடிஞ்சதா? அதை விட்டுட்டேன். இப்ப கோயம்புத்தூர்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். டூரிசம், ஃபேஷன் டிசைனிங் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தமே இல்லாம இருக்கு. What about you? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். மேனேஜ்மெண்டா? அப்ப இன்ஜினியரிங்? சேம் பெஞ்ச்? யா. நான் வீட்டுக்கு போகணும். யார்கிட்டயும் சொல்லாம வந்திருக்கேன். சரி போ. அப்ப நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இது சொல்லணும் போல தோணுச்சு. Now I am blank. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சில விஷயத்த சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெரிய சக்திலாம் என்கிட்ட இல்ல. ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது பழைய விஷயம் எல்லாம் மறந்துடுச்சுன்னு ஈஸியா சொல்லிடலாம். What did you say? என்ன கம்ப்ளீட்டா ஒதுக்க போறேனா? இவ்வளவு நாளா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண? நானா? Never. ஆபீஸ்ல நான் மாடல்ஸ் க்ரூம் பண்ணும்போது, ஷெரினோட இன்டராக்ட் பண்ணும்போது, அண்ட் கும்பகோணம் வரலட்சுமி கூட பேசும்போது, you are clearly jealous. அதெல்லாம் உனக்கு அப்படி தோணி இருக்கு. உனக்குள்ள எப்போ ஒரு சைல்டிஷ் ஈகோ இருக்கு. உனக்கும் தான் அந்த ஈகோ இருக்கு. ஜென்சினோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் மேல இருந்த கோவத்தினால தான். கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்ல. பிரியா, நமக்குள்ள இருந்தது சின்ன விரிசல். நாம விரும்புறது உண்மைதானே? அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லலாம் தான் நினைச்சேன். அப்பதான் உன் மேரேஜ் பிக்ஸ் ஆனதா உன் அப்பா எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு. I was in shock. அப்புறம் பார்த்தா நீ ஹாப்பியா இருந்த. நான் ஏன் என் விருப்பத்தை சொல்லணும்? No, you were wrong. I was never happy. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட ஓபனா சொல்லலாம்ல? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல கார்த்திக். கண்டிப்பா தைரியம் வேணும். ஐம் ஷூர். சம்மந்தம் இல்லைன்னா நீ ஜென்சன் கிட்ட சொல்லலாம். நாம பிரியக்கூடாது. I can reach your mind. No, கார்த்திக். நாம முதல்ல பார்த்துக்கிட்டது இங்கதான். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் இங்கதான். இப்ப நம்ம பிரிய போறதும் இங்க வச்சுதான். நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம் நடந்ததும் இங்க வச்சுதான். பிரியா, என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் உன் பிரசன்ஸ் இருந்த அந்த ஆபீஸ்ல I just can't.
மழையே பூமழையே மேகம் தூவிய வெண்பனியே மேகம் தூவிய வெண்பனியே கண்டு வாயந்தன் காதலியே அவளை என்னவளை கண்டு நீ கொஞ்சம் சொல் மழையே கண்டு நீ கொஞ்சம் சொல் மழையே காதல் கொள்ளட்டும் ஏந்திழையே நான் நினைத்தேன் என் சொந்தம் நீ என்று நான் நினைத்தேன் நான் நினைத்தேன் என் சொந்தம் நீ என்று நான் நினைத்தேன் மழை மேலும் வரும் வேளை மயில் தோகையுமாடி காதல் சொல்லும் மயில் தேடும் மழை காதல் அறியாமல் கார்மேகம் தூரம் செல்லும் அதை போல தானே நான் இங்கு ஆனேன் மழை தேடும் விதையாய் தவித்தேனே மழையே பூமழையே மேகம் தூவிய வெண்பனியே மேகம் தூவிய வெண்பனியே கண்டு வாயந்தன் காதலியை நீ மலர்ந்தாய் என் தோளில் சாய்ந்தாட நீ மலர்ந்தாய் மலர் வாசம் தெரியாமல் மனதோரம என்னில் நேற்றிருந்தாய் அடினானும் அறியாமல் என் காதல இன்று பூத்திருந்தாய் உடலோடும் அல்ல நினைவோடும் அல்ல உயிரோடு எனக்குள் கலந்தாயே மழையே பூமழையே நீயும் சிந்திய முத்துக்களில் கண்டேன் நான் எந்தன் காதலனே காத்திருந்தேன் இந்த காதல் வரை Here we go, y'all. Okay.
என்னாச்சு? ஏன் போட்டை நிறுத்துறீங்க? நல்லா இருக்கு. கார்த்திக், நீங்க 2 பேரும் இப்படிதான் முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரியா, நீ ஒரு முறை என்னை ஏமாத்திட்ட, மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்டா அது ரொம்ப தப்பாயிடும். அபிலா, ஐயா, கரைக்கு கொண்டு போ. Stop it. கார்த்திகை பத்தி நான் கேட்டப்பெல்லாம் இவன் மேல உனக்கு ரொம்ப வெறுப்புன்னு தான் என்கிட்ட சொன்ன. கார்த்திக், நீ எப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானேப்பா சொல்லுவேன். என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே கார்த்திக். இதுக்கு மேல நாங்க முடிவு பண்றது மட்டும்தான் நடக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ண பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நோ அங்கிள், நடக்காது. நாங்க இப்ப முன்ன மாதிரி கிடையாது. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. இனிமே நாங்க பிரிய மாட்டோம். அப்படின்னா இவ்வளவு தூரம் நாங்க பண்ணதெல்லாம் சும்மா, அப்படிதானே கார்த்தி? இப்ப வேணும்னா நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இவ ஒத்துக்க மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐம் ஷூர். நல்லா இருக்கு. ஒரு அப்பாவோட மனச உன்னால புரிஞ்சுக்க முடியாது கார்த்திக். அங்கிள், எங்களுக்கு இடையில இருந்தது வெறும் ஈகோ மட்டும்தான் அங்கிள். போதும், இதுக்கு மேல பேரண்ட்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். இந்தா, இது இவ என்கேஜ்மெண்ட்டுக்கான இன்விடேஷன். பாரு. படி. இந்தா. டேட்டை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களால பிரியவே முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நானும் மேத்யூஸும் தான். உங்க மனசுல இருக்கிற இந்த அன்பை வெளியே கொண்டு வர நாங்க பிளான் பண்ண ஒரு ஃபேக் மேரேஜ் தான் இது. ஆமா. எப்ப இதெல்லாம் பிளான் பண்ணீங்க? அது என்னன்னா, உங்க அம்மாக்களுக்கு கூட தெரியாத இந்த பிளேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர் இருக்காரு. ஜென்சன் சக்ரியா. பிரான்ஸ்ல இருக்கிற உன்னோட சக்ரியா. ஆக்சுவலி இந்த ஐடியா யாரோடது? அப்பாவோடதா இல்ல அங்கிளோடதா? நாங்க 2 பேரும் தான். ஓ மை ஜீசஸ். நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா. ஓகே. ஷெரின், எஸ் மைக்கேல். கும்பகோணத்துல இருந்து செட்டியார் தான் கால் பண்ணாரு. அவர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின அந்த பொண்ணு தான் அவர் பொண்ணோட கல்யாணத்தை